அனைவருக்கும் வணக்கம். நேற்று யூபிஎஸ்சி preliminary examinations ரிசல்ட் வெளியே வந்திருக்குது. இதில் ரஃப்லி அரௌண்ட் 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஜ் 1 ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ். இந்த preliminary examinationsல ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்தோம். ஸோ அவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ. ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் மெயின்ஸ். பட் இந்த வீடியோ நான் பேசுகிறது அந்த கிளியர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸு அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த preliminary examination எழுதுனாங்க. எனக்கே தெரியும். அவங்களோட ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா போன ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா கிளாஸஸ் நிறைய பேர் நம்மகிட்ட படித்தாங்க, நிறைய பேர் வேறு எங்கன்னா இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க. தே ஹவ் ரிட்டன் இந்த டெஸ்ட் பேட்ச்சு, நிறைய மெனக்கெட்டு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுனாங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரல. இப்போ இந்த தருணவாயில் நம்ம வாட் வி ஹவ் டு டூ, வாட் ஷுட் பி அவர் பிளான் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன படித்தோம், என்ன நம்ம எய்ம் பண்ணோம், ஏன் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா என்னென்னா, நான் ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். இந்த ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷன் பண்ண சில மாணவர்கள் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி கூட நான் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலன்னா, அப்போ வேர் இஸ் த ஃப்ளா, அந்த தவறு எங்கே நடந்திருக்குது, அந்த தவறு தன்னுடைய தனிப்பட்ட தவறா, இஸ் இட் அன் இண்டிவிஜுவல் ஃப்ளா, தன்னுடைய தனிப்பட்ட தவறா, நம்ம ஏதாச்சும் நம்ம சைட்லேருந்து நம்மள பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்குதா, நம்பர் 2 நம்ம படித்த மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் பிரச்சனையா, நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு நம்ம சஃபிஷியன்ட் மெட்டீரியல் படித்தோமா, இல்லை தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிறது அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும். நம்பர் 3 எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் நம்ம படித்தோமா, இல்லை தேவையில்லாமல் ஏதாச்சும் நிறைய நம்ம படிச்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் பார்க்கணும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கணுன்னா, நம்ம எக்ஸாமினேஷனை தாண்டி ரொம்ப படிச்சிட்டோமா அப்படிங்கிற குழப்பத்துலேயும் கொஞ்சம் மாணவர்கள் கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்குவம், ஒரு பதமான ப்ரிப்பரேஷன் தான் எக்ஸாமினேஷன். நீங்கள் அதுக்கு அதிகமாக தேவையில்லாமல் படிச்சிட்டிங்கன்னா கூட யூ வில் ஓவர் ஷூட் த எக்ஸாமினேஷன். ஸோ யூ வில் நாட் கிளியர் த எக்ஸாமினேஷன். ஸோ நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நவ் பிஃபோர் யூ மூவ் அஹெட் இஸ் த இன்ட்ரோஸ்பெக்ஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், என்னென்னலாம் தப்பு நடந்திருக்குது, என்னென்னலாம் ப்ராப்ளமாக தப்பு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத உட்காந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸ் எப்படி இருக்கணும், நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ஸை பூரா இந்த அனாலிசிஸ் இருக்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொஷின் பேப்பர் தான் கீ. இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் எழுதுனீங்களே இந்த எக்ஸாமினேஷன் எழுதின கொஷின் பேப்பர் தான் கீ டு அனலைஸ் யுவர் ப்ராக்ரஸ் இன் த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். இந்த வருஷம் கொஷின் பேப்பர் ரொம்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸப்ஷனல் மாதிரி கிடையாது, ஒரு ரீசனபிளான கொஷின் பேப்பர் தான். இந்த கொஷின் பேப்பரில் இந்த 100 கொஷினில் எத்தனை ஏரியாஸ் எனக்கு தெரிஞ்சு, எத்தனை ஏரியாஸ் எனக்கு தெரியல. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம். அது எப்படி ஸ்பெசிஃபிக்காக அனலைஸ் பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். எந்த கொஷின் அட்டன் பண்ணேன், ஏன் இந்த கொஷின் அட்டன் பண்ணால் ஏன் தப்பாச்சு, ஏன் சரி, இந்த கொஷின் நான் ஏன் அட்டன் பண்ணல, ஏன் நான் படிக்காதனால வரலையா, இந்த ஏரியா நான் படித்தேன் பட் ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியலையா. ஸோ லைக் திஸ் தெர் ஆர் மெனி பேராமீட்டர்ஸ் இன் அனலைசிங் த கொஷின்ஸ். ஸோ த கீ டு ப்ராக்ரஸ், அக்சஸ் யுவர் ப்ராக்ரஸ், உங்கள் ப்ராக்ரஸை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் அனலைசிஸ் ஆஃப் த preliminary கொஷின் பேப்பர். இந்த வருஷம் preliminary கொஷின் பேப்பர். அந்த preliminary கொஷின் பேப்பர் எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த ப்ராக்ரஸ் நான் எங்கே இருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு 1 hour செஷன், 1.5 hour செஷன் இங்கே ஆஃப்லைனில் நான் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் சாதிகேஎஸ் அகாடமி திருமங்கலம் பிரான்ச்சில் ஹெட் ஆஃபீஸில் நம்ம அந்த செஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த செஷனில் இந்த கொஷின் பேப்பரில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஒருத்தரை உட்காந்து அந்த வேலையை அவங்க பண்ணணும். பொதுவாக ஒரு காமன் இது பேராமீட்டர் கிடையாது. ஒருத்தங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு டூல்ஸ், ஐ வில் கிவ் சம் டூல்ஸ், ஐ வில் கிவ் சம் ஸ்ட்ராட்டஜி டு அனலைஸ் வாட் வென்ட் ராங், வாட் வென்ட் ரைட். ஸோ அந்த செஷனில் நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஐ எம் இன்வைட்டிங் ஆல் ஆஃப் யூ. இந்த preliminary கிளியர் பண்ணல, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலன்னா, ஐ ஆஸ்க் யூ டு பிரிங் யுவர் கொஷின் பேப்பர். நீங்கள் preliminary எழுதின அந்த கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு 4ஆம் தேதி காலையில், அதாவது 4ஆம் நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு நம்மளோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். வந்ததுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். இது ரஃப்லி அரௌண்ட் 1 hour 1.5 hours நடக்க போகுது. அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய போகுது. நம்ம நிறைய விஷயங்கள் நினச்சி வச்சுருப்போம், இதனால நான் கிளியர் பண்ணலன்னு. ஆனால் நம்ம உண்மையாலே உள்நோக்கி பார்க்கும்போது அந்த கொஷின் பேப்பரை டிசெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஆமாம் நம்ம ஏதோ ஒரு ஏரியா பாலிட்டி நம்ம ஸ்ட்ராங்குன்னு நினச்சி வச்சுருந்தோம், ஆனால் அந்த பாலிட்டி தான் நம்மளுக்கு காலை வாரி விட்டுருக்குது. ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்ட்ராங்குன்னு நினச்சி வச்சுருந்தோம், ஆனால் ஹிஸ்ட்ரி தான் நம்மளுக்கு காலை வாரி விட்டுருக்குது. இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீக்குன்னு நினச்சி வச்சுருந்தோம், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு இந்த எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு கை கொடுத்துருங்கிறது அனாலிசிஸ் எப்போ உங்களுக்கு தெரியும்னா, அந்த கொஷின் பேப்பரை ப்ராப்பராக டிசெக்ட் பண்ணி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது இப்போ அது நடக்க போகுது.
அந்த அனாலிசிஸ் நம்ம 4ஆம் தேதி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும். இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ரொம்ப எமோஷனல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை நிறைய பேருக்கு அது ஒரு எமோஷனல் கனெக்ட் தான். அது ஃபேமிலி, அது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமான விஷயம், இண்டிவிஜுவல் ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயமா கூட இந்த எக்ஸாமினேஷன் இருக்குது. அதனால் நிறைய எமோஷனல் கனெக்ட் இந்த எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நிறைய டைம் நம்ம எமோஷனலாக ரொம்ப போய் எக்ஸாமினேஷன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா என்ன ஆகிடும்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இந்த எக்ஸாமினேஷன் நம்ம ரேஷனலாக அணுகணும். ஓகே நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும், இப்போ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணல, எமோஷனலாக ரொம்ப இதனால நம்ம ட்ரெயின் ஆகாமல் அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன, நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் நம்ம இப்போ படிக்க போகிறோம், எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உட்காந்து நம்ம இப்போவே பிளான் பண்ணோம். 1 இயர் பிளான் நம்ம இப்போவே கையில் வச்சுருக்கணும். இந்த 1 இயர் டைம் நாட் ஒன்லி ஃபார் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த 1 இயர் டைமில் நீங்கள் மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங்லாம் சரி பண்ணி வச்சிடணும். ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணுறது ப்ரிலிமினரி மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் நீங்கள் சர்வீஸ் வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணணும். இதை ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடுவோம் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் ப்ரிலிமினரி மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அடுத்த வருஷம் நீங்கள் படிக்கிறது டோட்டல், இட் ஷுட் பி அ டோட்டல் காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் ப்ரிலிமினரிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆப்ஷனலும் ப்ரிப்பேர் பண்ணணும். சார் இது எப்படி சார், இந்த குழப்பங்கள் எனக்கு புரியலையே சார், எப்படி ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆப்ஷனுக்கு நான் எவ்வளோ டைம் அலாட் பண்ணுறது, இந்த குழப்பங்கள் எல்லாம் கூட எனக்கு இருக்குது சார். ஐ எம் டோட்டலி மிஸ், நான் ரொம்ப ஒரு மெஸ்டப்பாக இருக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம 4ஆம் தேதி காலையில் வர செஷனில் இதை பற்றி இந்த விஷயங்கள் நான் பேச போகிறேன். ஆனால் என் செஷன் அட்டன் பண்ணனா கூட இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. செஷன் வரணுங்கிறது நான் விரும்புகிறேன். சில பேர் இந்த செஷன் வர முடியலன்னா கூட இதுக்கு நீங்களாம் தேடி நீங்களே உங்களுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு பென்சின் ரிங் மாதிரி நீங்கள் வாழை சுட்டிகிட்டே இருக்க மாதிரி நீங்கள் நான் ப்ரிலிமினரி படித்தேன் கிளியர் ஆகலை, உடனே நான் உட்காந்து அடுத்த ப்ரிலிமினரி படித்தேன் கிளியர் ஆகலை, இப்படியே இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் பிரேக் போடுங்க. இப்போ நீங்கள் பிரேக் போடணும். ரிசல்ட் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் நிப்பாட்டி ஒரு 2 நாள் என்ன தப்பு நடந்துச்சுங்கிறத, இட் இஸ் எ டோல் டேக்கிங் டைம். டோல்ஸ் என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் நம்ம கிளியர் ஆகலை. சார் நீங்கள் படிக்கல கிளியர் ஆகலைன்னா பிரச்சனையே கிடையாது, நம்ம இவ்வளோ பேசவே தேவையில்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல கிளியர் ஆகலை, நோ ப்ராப்ளம், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிங்க ஆனாலும் கிளியர் ஆகலை அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் சம்வேர். தட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி டயக்னோஸ்டு, த சொல்யூஷன் ஹாஸ் டு பி கிவன். இல்லைனா என்ன ஆகும்னா இதே தவிர நீங்கள் அடுத்த ப்ரிலிமினரி பண்ணுவீங்க. எனக்கே தெரிஞ்சு நிறைய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா டைமும் ப்ரிலிமினரி மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம், ஏதோ ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. மேபி அந்த எக்ஸாமினேஷன் ஃபியராக இருக்கலாம் சில பேருக்கு. எல்லாம் மார்க் டெஸ்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷனில் போய் கோட்டை விட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சிசெட்டுங்கிறது எல்லா டைமும் அவங்க குழப்பத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்தது நகரணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். உடனே பவுன்ஸ் பேக் பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்துடுச்சு, ஓகே நான் கிளியர் பண்ணல, உடனே காலையில் எடுத்து அடுத்த ப்ரிலிமினரி உட்காந்து உடனே படிக்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 2 நாள் பொறுங்க. இந்த 2 நாளில் என்னென்னலாம் தவறு நடந்துச்சு, என்ன சரி பண்ணிங்கிறத நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைடு பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுங்க. ஓகே ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுறதுனால உங்கள் ப்ரிப்பரேஷன் எதுவும் பெருசாக கிட போகிறதில்ல. ஆனால் இந்த 2 நாள் தன்னை உள் நோக்கி உற்று நோக்கி பார்த்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது தருணமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எய்ட் பண்ணுறோம். இந்த செஷனில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளாஸ் ரூம் கெப்பாசிட்டி 50 தான். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆஃப்லைனில் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி அந்த செஷன் 4ஆம் தேதி செஷனுக்கு நான் சாதிக் சார் செஷனுக்கு அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நம்பரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஆல் த வெரி பெஸ்ட்டு. கவலைப்படாதீங்க, ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி சர்வீஸில் இருக்கவங்க ஏதோ ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படியும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் கிளியர் பண்ணாமல் அதுக்கப்புறம் எப்படி இந்த வீழ்ச்சியிலேருந்து எழுந்து சர்வீஸ் வாங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் சர்வீஸ் வாங்கணுன்னா ஒன்று டிஃபீட்டுங்கிறது, தோல்விங்கிறது கண்டிப்பாக இது ஏதோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்க போகுது. நம்பர் 2 அந்த தோல்வியிலேருந்து எப்படி நீங்கள் எழுந்து வந்து ஃபைட் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமானது. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். டோன்ட் வரி, வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.